திரவி இங்க பலமான திமுகவை எதிர்க்கணும்னா நீங்க பலவீனமா இருக்கிறீங்க. நீங்க பலம் ஆகணும் அப்படின்னா அது பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் போதுதான் உங்களுக்கு அந்த பலம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த புள்ளியில உறுதியா இருக்கிறாங்க. அதாவது இப்போ சுப்ரத்தினம் அண்ணன் பேசுறது பார்த்தா எனக்கு உண்மையிலேயே புரட்சி தலைவருடைய தொண்டராக இருந்த சுப்ரத்தினம் அவர்கள் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றத ஏத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு பேசுறாரு. எப்படி திராவிட இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் ஒன்னா இருக்கணும், அது பண்ணணும், இல்ல திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை ஆளணுங்கிறதெல்லாம் ஒரு கருத்து, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் புரட்சி தலைவர் அவர்களால் தீய சக்தி என்று கூறப்பட்ட திமுகவை அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இது எந்த கதையில சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, எந்த பிஜேபியிடம் அளவுக்கு அதிகமாக அடிமைத்தனமாக ஓபிஎஸ் இருந்தார் என்பதை நாடே அறியும். அந்த பிஜேபி பத்தி அட்டாக் பண்ணி பேசுறாரு. அப்ப என்ன லாஜிக்? சரியான வார்த்தையா இருக்கு. வேற எப்படி சொல்றது? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் பிஜேபியினுடைய ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசி முடிக்கிறேன். ஒரு பிஜேபியினுடைய செயல்களை அவர்களுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தலைவராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் என்றால் எந்த ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஏற்றுக்கொள்வான்? சொல்லுங்க. உங்களுக்கு பாஸ் யாரு? புரட்சி தலைவர் பாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் அம்மா. அதுக்கப்புறம் நீங்க யாரை ஏத்துக்கிட்டீங்க? எடப்பாடி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடப்பாடி என்ன அவரை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்க போய் கட்டளைகள் எங்கிருந்து பெறுகிறீர்கள்? பிஜேபியில இருந்து பெறுகிறீர்கள். பிஜேபியினுடைய உத்தரவுக்காக போகிறீர்கள். பிஜேபி தான் சந்திப்பதற்கு தலைமை கழகத்துக்கு போற மாதிரி அங்க டெல்லிக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்படி போயிட்டு இருந்தா உங்களை எப்படி அதிமுக தொண்டன் ஏத்துப்பாங்க? சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? திமுகவை தீய சக்தின்னு சொன்னதை உங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்க. பிஜேபி தீய சக்தின்னு சொன்னதை ஒத்துப்பேன்கிறீங்க. புரட்சி தலைவர் கருத்திலேயே நீங்க முரண்படுகிறீர்களே. அப்புறம் எப்படி நீங்க புரட்சி தலைவர் தொண்டரா அதிமுக நீங்க பிஜேபி எதிர்க்கிறது எதுக்காத உங்க விஷயம், அதை பத்தி நான் கேட்கல. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கக்கூடிய திமுகவை தீய சக்தி என்று சொல்லும் பொழுது ஒரு நச்சுப்பாம்பு ஏற்க மறுக்கிறீர்கள். திமுகவுடைய பி டீமாகவும் நீங்க பிஜேபியுடைய பி டீமாகவும் செயல்படுகிறீர்கள் என்பது உங்கள் கருத்து வெளிப்படுகிறது. நீங்க அங்க திராவிட இயக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் திரு சுப்ரத்தினம் சொன்னாரு. ஒரு ஆசீர்வாதம் என்ன சொல்றாங்க? இங்க தமிழ்நாடு திமுகங்கிறத ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. சரி, தமிழ்நாட்டு அரசியலே இங்க பாஜக வெர்சஸ் திமுக மாறிடுச்சு. அதை எங்களுடைய சொல்லும் பொழுது திமுக தீய சக்தி சொல்றாரு. சரிங்களா? ஒரு நச்சுப்பாம்புன்னு சொல்றாரு. நீங்க திமுக நச்சுப்பாம்புங்கிறது ஏத்துக்க மாட்டேறீங்க, தீய சக்திங்கிறது ஏத்துக்க மாட்டேறீங்க. அப்புறம் எப்படி நீங்க புரட்சி தலைவரோட தொண்டரா இருக்க முடியும்? நான் மறுபடியும் சொல்றேன், அவர் திராவிட இயக்கங்கள் அதை அண்டர்லைன் பண்றாரு. என்னோட கேள்வி எடுத்துக்கோங்க. உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஓபிஎஸ்னுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கும் இந்த நிலைக்கும் காரணம் தன்னிலை மறந்து என்னோட கேள்வி எடுத்து போய் அடிமையாக இருந்து பிஜேபி ஒழிப்பேன், இத்தனை வயது எனக்கு ஆகிவிட்டது, இத்தனை வருடங்களுக்குள்ளாக நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, தனியா பேசிட்டு. என்னோட கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா, என்னோட கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா. நீங்க திரு சுப்ரத்தினத்தினுடைய கருத்தை क्वेश्चन பண்றீங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். நான் என்ன கேக்குறேன் அப்படினா என்னோட கேள்வி எடுத்துக்கோங்க. என்னோட கேள்வி எடுத்துக்கோங்க. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி இங்க தமிழ்நாட்டு அரசியலே இங்க திமுக வெர்சஸ் பாஜக என்று மாறி இருக்கிறது என்று சொல்றார். அதை அதிமுக அக்செப்ட் பண்ணிக்குதா? அப்படி நாங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நாங்க சொல்றோம், ஒரு ரெண்டு திராவிட கட்சிகள் மட்டும் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியும். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை அன்றி வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஆள முடியாது. கூட்டணி அரசாங்கம் அமைப்பேன் என்று சொன்னால் கூட, கூட்டணி மந்திரி சபை அமைப்பேன் என்று சொன்னார்கள் கூட, அந்த கான்செப்ட் கேன்சல் ஆயிரும். அந்த கான்செப்ட் சக்சஸ் ஆகாது. அந்த கான்செப்ட் பேசுறவன் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. இதுதான் நிலைப்பாடு.